உலகம் மிகவும் பெரியது. நீங்கள் அதை காண வேண்டுமானால் கடல் ஒன்றுதான் ஒரே வழி. வடகொரியாவின் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு குடும்பத்தின் தந்தை சொன்ன இந்த வார்த்தை வெறும் ஆலோசனை அல்ல. அவரது குடும்பம் அடுத்த 10 ஆண்டு அனுபவிக்க இருந்த துயரத்தின் தொடக்கம். உலக வரைபடத்தில் வடகொரியா என்பது ஒரு மர்மமான தேசம். அங்கு ஒரு நகரத்தில் இருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லக்கூட அரசின் அனுமதி தேவை. அண்டை வீட்டார் ஒருவரை ஒருவர் கண்காணிக்கும் சூழல். அதிபரை விமர்சித்தால் 3 தலைமுறைகளுக்கும் தண்டனை என அடக்குமுறைகள் நிறைந்த அந்த நிலப்பரப்பில் வடகொரியாவின் அடக்குமுறைகளிலிருந்து எதையும் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்த அந்த தந்தை தன் மகன்களின் எதிர்காலத்திற்காக ஓர் உன்னத முடிவை எடுத்தார். இங்கே எதையும் சரி செய்ய முடியாது, இந்த நாட்டில் எதிர்காலம் என்பதே கிடையாது என்று அவர் கூறிய வார்த்தைகள் அந்த குடும்பத்தை யோசிக்க வைத்தது. அந்நாட்டிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற சிந்தனையை தூண்டியது. ஒரு நாட்டிலிருந்து ஒரு குடும்பம் வெளியேறுவது என்பது அவ்வளவு கடினமான விஷயமா என்று கேட்டால் வடகொரியாவின் அன்றாட வாழ்வியலை நாம் முதலில் உணர்ந்தாக வேண்டும். வடகொரியாவில் நிலவி வரும் மிக கடுமையான மனித உரிமை மீறல்கள் குறித்த மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வெளியிட்டுள்ள 2026க்கான அறிக்கை அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. கிம் ஜாங் உன் தலைமையிலான அரசாங்கம் தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் மக்கள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை செலுத்தவும் மிக கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக எதிர்ப்புவாத சித்தாந்தம் மற்றும் கலாச்சார நிராகரிப்பு சட்டத்தின் மூலம் தென்கொரிய படங்கள், இசை மற்றும் ஊடகங்களை பார்ப்பவர்கள் அல்லது வைத்திருப்பவர்களுக்கு மரண தண்டனை வரை மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இந்த அறிக்கையின்படி வடகொரியாவில் நிலவும் உணவு பற்றாக்குறை பெரும் கவலை அளிப்பதாக உள்ளது. அரசு தனது நிதி ஆதாரங்களை ஆயுத உற்பத்திக்காகவும் ஏவுகணை சோதனைகளுக்காகவும் செலவிடும் வேளையில் சாதாரண மக்கள் பட்டினியால் வாடுகின்றனர். வெளிநாடுகளுடனான எல்லைகள் இன்னும் முழுமையாக திறக்கப்படாததால் அத்தியாவசிய பொருள்கள் மற்றும் மருந்து பொருள்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. அரசின் உத்தரவுகளை மீறுபவர்கள் எவ்வித விசாரணையுமின்றி கட்டாய உழைப்பு முகாம்களுக்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு அவர்கள் மனிதாபிமானம் அற்ற சூழலில் மிக கடினமான வேலைகளை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகளும் முறையற்ற கைதுகளும் வடகொரியாவில் ஒரு சாதாரண நிகழ்வாகவே மாறிவிட்டன. சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுத்த போதிலும் வடகொரிய அரசு அடிப்படை மனித உரிமைகளை தொடர்ந்து நசுக்கி வருவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இது தவிர இன்மின்பன் எனப்படும் அண்டை வீட்டு கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் ஒவ்வொரு குடிமகனின் தனிப்பட்ட வாழ்க்கையும் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. அங்கு ஒவ்வொரு 20 முதல் 40 வீடுகளுக்கும் இடையில் செயல்படும் இந்த கண்காணிப்பு குழுக்கள் நள்ளிரவில் யாருடைய வீட்டிற்குள்ளும் நுழைந்து சோதனையிடும் அதிகாரம் கொண்டவர்கள். ஒரு குடும்பம் திடீரென மறைந்துவிட்டால் அவர்களின் அண்டை வீட்டார்களும் தண்டிக்கப்படுவார்கள். இத்தகைய சூழலில் ஒரு குடும்பம் முழுவதுமாக தப்பிப்பது என்பது தற்கொலைக்கு சமமான முயற்சி. ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்படும் ஒரு சமூகத்தில் இவர்கள் தங்கள் ரகசியத்தை நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருந்தனர். அண்டை வீட்டார் ஒரு புன்னகையை பரிமாறிக்கொண்டால் கூட அதில் ஒரு சந்தேக பார்வை இருக்குமோ என்று அஞ்சும் அளவுக்கு வடகொரியாவின் கண்காணிப்பு வலை பின்னி பிணைந்திருக்கிறது. அவர்கள் வடகொரியாவில் ஒரு சிறிய கடை வைத்திருக்கும் நடுத்தர வர்க்க குடும்பம். சீனாவில் இருந்து ரகசியமாக கடத்தி வரப்பட்ட ஒரு சிறிய தொலைக்காட்சி பெட்டியின் வழியாக செம்பு கம்பிகளால் செய்யப்பட்ட ஆண்டனாவை வைத்து அவர்கள் கண்ட தென்கொரியாவின் காட்சிகள் அவர்களுக்கு வலியைத்தான் கொடுத்திருக்கிறது. அதை பார்ப்பது மற்றொரு உலகத்திற்குள் நுழைவதைப் போல் இருந்தது என்று அந்த தந்தையின் இளைய மகன் கிம் ஹில் ஹியோக் குறிப்பிடும்போது அவர்கள் அனுபவித்த அடிமைத்தனம் வெளிப்படுகிறது. தொலைக்காட்சியில் கண்ட அந்த ஒளியும் மக்களின் சிரிப்பும் அவர்களுக்கு ஒரு வேதனையான ஏக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஏன் எங்களால் மட்டும் இப்படி வாழ முடியவில்லை என்ற கேள்வி ஒவ்வொரு இரவும் அவர்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. அவர்கள் பார்த்த ஒவ்வொரு தென்கொரிய காட்சியும் இருண்ட உலகத்தின் கொடூரத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. இது அந்த குடும்பத்திற்கு அந்நாட்டிலிருந்து தப்பித்து சென்று விடலாம் என்று அவர் தந்தை சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. தனது தந்தையின் அறிவுரைப்படி இளைய மகன் கிம் ஹி ஹியோக்
கடலோர பகுதிக்கு அனுப்பப்பட்டார். ஒரு புதிய வாழ்க்கையை அங்கிருந்து அவர் தொடங்கினார். பல ஆண்டுகளாக மீன்பிடிக்க கற்றுக்கொண்டார். படகை சரி செய்யும் கலையை கற்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மஞ்சள் கடலின் வானிலை மாற்றங்கள் மற்றும் வடகொரிய ரோந்து படைகளின் நடமாட்டத்தை கூர்ந்து கவனித்தார். பாதுகாப்பு அதிகாரியின் நம்பிக்கையை பெறுவதற்காக பல உத்திகளை கையாண்டார். அவ்வப்போது அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தும் தொடர்ந்து மீன்பிடிக்க சென்று திரும்பியும் தான் ஒரு சாதாரண மீனவன் என்ற பிம்பத்தை உருவாக்கினார். 4 முதல் 5 ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பிறகு அவர் தனக்கென ஒரு படகையும் வாங்கினார். குடும்பத்தை பிரிந்து தனியாக வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த தந்தை தன் மகனை ஒரு தூதுவனை போல வளர்த்திருந்தார். அவர் தனது மகனிடம் விதைத்த விடுதலையின் கனவு வெறும் ஆசை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வா சாவா என்கிற போராட்டம். ஒரு தந்தையாக தன் மகனை அபாயகரமான பகுதிக்கு அனுப்பிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவன் பிடிபட்டு விடுவானோ என்ற அச்சத்தில் கழித்த அந்த 10 ஆண்டுகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மன வலியை அவருக்கு கொடுத்தது. 10 ஆண்டு கால உழைப்பின் பலனை அந்த குடும்பம் அறுவடை செய்யும் நாளும் வந்தது. 2023 மே மாதம் அந்த தப்பித்தல் திட்டம் ஒரு கட்டாய நிலையை எட்டியது. மறைந்து வாழ்ந்திருந்தவரின் அண்ணன், அந்த தந்தையின் மூத்த மகன் கிம் இல் ஹியோக்கின் மனைவி 5 மாத கர்ப்பிணியாக இருந்தார். ஒரு தாயாக தன் வயிற்றில் வளரும் குழந்தையாவது இந்த இருண்ட நாட்டில் பிறக்க கூடாது, அது பட்டினியையும் பயத்தையும் அறியக்கூடாது என்ற வைராக்கியம் அவரிடம் இருந்தது. இந்த வைராக்கியமே அவர்களை அந்த துணிச்சலான பயணத்திற்கு தள்ளியது. மே 6 அன்று கொட்டும் மழையில் பிடிபட்டால் மரணம் என்று தெரிந்தே அவர்கள் கடலோர கன்னிவெடிகள் நிறைந்த பகுதியில் ஊர்ந்து சென்றார்கள். 4 மற்றும் 6 வயதுடைய சிறுவர்கள் அழுதுவிடக்கூடாது என்பதற்காக தானிய மூட்டைக்குள் பொதிந்து வைக்கப்பட்டார்கள். அதுவே அவர்கள் எவ்வளவு பெரிய அபாயத்தை எதிர்கொண்டார்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் கூட எதையும் செய்ய முடியாது என்ற நிலையில் அந்த தாய் துடித்த துடிப்பு அதிகாரத்தின் கொடூரத்தை விட மிக பெரியதாக இருந்திருக்கும். சமீபத்திய ஆண்டுகளில் வடகொரியாவில் உணவு பற்றாக்குறை மிக தீவிரமடைந்துள்ளது. மக்கள் பட்டினியால் வாடும் அதே வேளையில் அரசு தனது ஆயுத உற்பத்திக்கே முன்னுரிமை அளித்து வருகிறது. எதிர்ப்புவாத சித்தாந்தம் மற்றும் கலாச்சார நிராகரிப்பு சட்டம் மூலம் மக்கள் மீது மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உணவின்றி மக்கள் செத்து மடியும் போது அரசு ஏவுகணை சோதனைகளை செய்து கொண்டிருப்பது வடகொரியாவின் முரண்பாடான முகமாகும். கிம் குடும்பம் தப்பித்த அந்த படகில் வெறும் மீன்பிடி வலைகள் மட்டும் இல்லை, ஒரு தேசத்தின் மொத்த பயமும் ஏழ்மையும் அழுகுறலும் இருந்தது. அவர்கள் தப்பித்தது ஒரு சர்வாதிகாரியிடம் இருந்து மட்டுமல்ல, ஒரு தீராத பட்டினி சாவில் இருந்தும் தான். கடலில் அவர்கள் பயணித்த அந்த 2 மணி நேரம், ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் நிழல் அவர்களை தொடர்ந்து வந்தது. வடகொரிய கடற்படையின் ரேடார் கண்களில் படாமல் இருக்க அவர்கள் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். ஒரு மனிதன் நடக்கும் வேகத்தில் அந்த படகை செலுத்தினார்கள். இதனால் ரேடார் அதை படகு என கருதாமல் கடலில் மிதக்கும் ஏதோ குப்பை என்று நினைக்கும்படி செய்தார்கள். படகு இயந்திரத்தின் சத்தத்தை விட எனது இதய துடிப்பின் சத்தம் அதிகமாக இருந்தது என்று கிம் இல் ஹியோ கூறும்போது அந்த பயணத்தின் பயங்கரவாதம் நம்மை உறைய வைக்கிறது. அலையடிக்கும் அந்த பரந்த கடலில் சிறிய இயந்திர சத்தம் கூட தங்களை காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுத்து வைத்தனர். அந்த 2 மணி நேரமும் அவர்களுக்கு 2 நூற்றாண்டுகளைப் போல தோன்றியிருக்கும். அவர்கள் தென்கொரியாவின் யோன்பியோங் தீவில் ஒளியை கண்டபோது அவர்களின் கண்களில் நீர் பெருகியது. ஒரு தேடுதல் விளக்கை ஒளிரச் செய்து சமிக்ஞை கொடுத்தனர். தென்கொரிய கடற்படை அவர்களை நெருங்கி யார் நீங்கள் என்று கேட்டபோது நாங்கள் வடகொரியாவில் இருந்து தப்பி வந்தவர்கள் என்று அவர்கள் சொன்ன பதில் 10 ஆண்டு கால போராட்டத்தின் வெற்றியாகும். ஆனால் சர்வாதிகாரத்தின் பிடியிலிருந்து தப்பிய குடும்பத்திடமிருந்து மரணம் மறுக்க முடியாத விலை ஒன்றை கேட்டது. அந்த குடும்பத்தை தப்பிக்க வைக்க 10 ஆண்டுகள் கடலோர பகுதியில் ஒரு மீனவனாக போராடிய இளைய மகன் கிம் ஹி ஹியோ தான் விரும்பிய சுதந்திர வாழ்வை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் இறந்து போனார். தென்கொரியாவிற்கு வந்து 19 மாதங்களிலேயே ஒரு விபத்தில் அவர் உயிரிழந்தார். இன்று எஞ்சிய 8 உறுப்பினர்களும் சியோலில் வாழ்கிறார்கள். சுதந்திரமான மண்ணில் பிறந்த முதல் குழந்தையான ஏரியின் பிறந்த நாளை கொண்டாடும் போது அவர்கள் சிரித்தாலும் அவர்கள் உள்ளத்தில் கிம் ஹி ஹியோக்கின் நினைவுகள் ஒரு ஆறாத வடுவாகவே இருக்கும். இது ஏதோ ஒரு குடும்பத்தின் தப்பித்தல் கதையாக இருந்தாலும் உண்மையில்
இது மனிதகுலத்தின் மீது சர்வாதிகாரத்தின் கோரப்பிடியை காட்டும் சம்பவம். சுதந்திர போராட்டம் என்பது உலகின் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கான சாட்சி, ஒரு சரித்திரம்.